டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரியெல்லாம் ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமா அப்படின்னு மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி ஈஸியாக பண்ண போகிறோம். இதோட செய்முறை விளக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியானதும் கூட. முறுமுறுப்புக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாத இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம நிலக்கடலை பருப்பு, பச்சை பருப்பு, அதாவது வறுக்காத பருப்பு, இடையில 300 கிராம், கப்பு கணக்கில் 2 கப்பு, தலை தடவி 2 கப்பு எடுத்துருக்கோம். இப்போ இதை இப்போ நம்ம இங்கே ஒரு பாத்திரத்தை 1 லிட்டர் தண்ணி வச்சு சுட வச்சுருக்கோம். சுட வச்சுட்டு நல்லா தண்ணி சூடானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சுட இருக்குது. அந்த தண்ணி சுட இருக்கிறதுல இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த நிலக்கடலை பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த சுடுதண்ணியில் இந்த நிலக்கடலை அப்படியே கிடக்கட்டும். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த வெந்நில பருப்பை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே தனியாக எடுத்துடணும். வடிகட்டியில் போட்டு இப்போ வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்கிறோம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, சுத்தமாக வடிகட்டிடணும். இப்போ தண்ணி நல்லா இருத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு இப்போ நம்ம வெந்நிலேருந்து அந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு எடுத்த பருப்பை, நிலக்கடலை பருப்பை போட்டு லேசாக பரப்பி விட்டுருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஈரப்பதமெல்லாம் போட்டோம். இப்போ ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்காங்க, வட்டமான கிண்ணம், சின்ன கிண்ணம். இந்த சின்ன கிண்ணத்தில் ஒரு அரை கப்பு சீனியை இந்த சின்ன கிண்ணத்தில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம சீனி தண்ணி தயார் பண்ண போகிறோம். இதுக்கு மறுபடியும் ஒரு அரை கப்பு போல் தண்ணி, சாதாரண தண்ணி தான், இதில் சேர்த்துருங்க. அரை கப்பு சீனி, அரை கப் தண்ணி, சாதாரண தண்ணி. அதை அப்படியே நல்லா கரைய விட்டுறணும். நம்ம ஏற்கனவே பருப்பு உலர்ந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கிடையிலேயும் நம்ம இந்த சீனி தண்ணி நல்லா கரைச்சி தனியாக வச்சுடணும். இப்போ நம்ம சீனியை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மைதா மாவு, இப்போ நம்ம ஒரு கலவை கிண்ணத்தில் மைதா மாவு 2 கப் எடுத்திருக்கோம். வெயிட்டில் 300 கிராம். இப்போ 1 டேபிள் ஸ்பூனு பால் பொடி, மில்க் பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், அதையும் இந்த மைதா மாவோட சேர்த்துட்டு மைதா மாவையும் அந்த பால் பவுடரையும் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ மாவை நல்லா கலந்து வச்சாச்சு. இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மாவை கலந்து வச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரவுண்டான பாத்திரம் இருக்கணும். நம்ம மிக்சிங் சரியாக இருக்கணும். கலவை பண்ணுறதுக்கு சரியான மாதிரி இந்த மாதிரி நல்ல ரவுண்டாக கொஞ்சம் குடுவையாக இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுக்கக்கூடிய மாவில் இப்படி ஒரு கை மட்டும் அள்ளுங்க. இப்படி ஒரு கை அள்ளிட்டு அப்படியே இந்த பாத்திரத்தில் அப்படியே உதிரியாக போட்டு விடுங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இங்கே நம்ம நிலக்கடலை பருப்பு நல்லா வெந்நியில் போட்டு நல்லா தண்ணி எடுத்துட்டு சுத்தமாக காட்டன் துணியில் போட்டு நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த பருப்பை மேலே அப்படியே போட்டு விட்ருங்க. இந்த மாவு தூவிருக்கோம்ல, அந்த மாவு தூவிருக்க மாவுலேயும் மேலே போட்டு விடுங்க. ஒரு கை மாவு தான் தூவணும், ரொம்ப போட்டுறக்கூடாது. இங்கே நம்ம அங்கே சீனி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூனு அப்படி மேலே பரவலாக ஊற்றுங்க. 2 டேபிள் ஸ்பூனு சீனி தண்ணி அப்படியே ஊற்றிட்டு கையேதும் போட்டு கிளற வேண்டாம். அப்படியே பாத்திரத்தை கையில் எடுத்துக்காங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி பாத்திரம் எடுக்க சொன்னது. எடுத்துட்டு அப்படியே ரோல் பண்ணுங்க. அந்த கடலை பருப்பில் அந்த மாவு, அந்த சீனி தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு கோட்டிங்காக ஒட்டி வரணும். அதுக்காக நம்ம முதல் ரவுண்டு நல்லா அந்த மேலே பருப்பில் கோட்டிங்காக ஒட்டிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டால் கையை விட்டு கலந்துடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அதை ஷேக் பண்ணி ஆட்டி தான் கலந்து விடணும். இப்போ அடுத்து ஏற்கனவே கலவை மாவு வச்சுருக்கோம். அந்த கலவை மாவில் முதல் எந்த அளவில் போட்டோமோ அதே ஒரு கையளவில் எடுத்து மறுபடி தூவி விடுங்க. மறுபடியும் இங்கே சீனி தண்ணி 1 டேபிள் ஸ்பூனு பரவலாக ஊற்றுங்க. ஒரே இடத்துல ஊற்றிட வேண்டாம், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றுங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி எடுத்துட்டு அப்படியே அந்த பருப்பை இந்த மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஒட்டிக்கிறோம். நம்ம மாவு இனிப்பு தண்ணி சேர்ந்து. இப்போ நம்ம 2வது ரவுண்டும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம மாவு மறுபடியும் ஒரு கைப்பிடி மாவு அப்படியே மேலே தூவி விடுங்க. மறுபடியும் நல்லா சுற்றி விடுங்க.
நம்ம மாவு போடுறோம், சீனி தண்ணி ஊற்றுறோம், நல்லா சுற்றுறோம். சுற்றிட்டு நல்லா அதில் மாவு ஒட்டிக்கும். அந்த பருப்பில் எல்லாத்துலேயும் நல்லா மாவு ஒட்டுற மாதிரி படுற வரைக்கும் நம்ம லேசாக தூவி தூவி விட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் தான் நமக்கு மாவு நல்லா ஒட்டி வரும். அப்புறம் நம்ம கடலை பக்கோடா மாதிரி மொத்தமாக போட்டு விரவி எல்லாம் போட முடியாது. அது பூரா ஒட்டிக்கும். நமக்கு அந்த இது கரெக்டாக வராது. உதிரி உதிரியாகவும் தனித்தனியாக வராது. அந்த மாவு வந்து ஒவ்வொரு கடலையிலையும் நல்லா லேயராக ஒட்டி இருக்கணும். அந்த அளவுக்கு வரணும். அப்படின்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் அது வரும். இப்போ மறுபடியும் மாவு தூவிட்டு அதே போல் நல்லா ரோல் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வந்து கீழே மாவு தூவி மேலே பருப்பை போட்டு அதுக்கு மேலே சீனி தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டு 4 லேயர் நம்ம இதை இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதே போல் 4 லேயர் ரெடி பண்ணோன்னா நம்ம அந்த உருண்டைகள் பார்த்தீங்கன்னா இந்த சைனிங்காக அந்த கடலையே தெரியாமல் அந்த மாவு வந்து பூரா கோட்டிங் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்பில் ஒன்று தான். நம்ம மொத்தமாக மாவை போட்டு தண்ணியை ஊற்றி கிண்டுனோம்னா நம்ம கடலை பக்கடாது தான் வரும். அது பிசு பிசுன்னு ஒட்டி வரும். அது ஃப்ளெக்ஷன் கரெக்டாக வராது. அதனால் இந்த மெத்தடு சரியாக இருக்கும். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக எல்லாத்தையுமே ஒரு தட்டில் மாற்றிடலாம். இந்த மாதிரி பொலுன்னு இருக்கணும். இடியாக வச்சுருக்கோம். அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எவ்வளோ பொரிக்குமோ அது தக்கன எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஜல்லிக்கரண்டியில் கொஞ்சம் தட்டிட்டு அப்புறமா சேருங்க. அப்படியே மெல்ல உள்ளே சேர்த்துருங்க. ஜல்லிக்கரண்டியில் தட்டிட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு மேலே படாமல் வரும். எண்ணெயோட சூடுக்கு தக்கன கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 2 கரண்டி போட்டிருக்கேன். அப்படியே நம்ம உள்ளே போட்டதை லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் கழித்து அதை லேட்டாக இந்த மாதிரி கம்பியை வச்சு பிரித்து விடுங்க. அப்படியே ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா அது சைனிங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து கடலை பொரிக்கும் போது எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியத்தில் வச்சுருங்க. மீடியத்தில் வச்சுட்டு நம்ம அந்த கடலையை உள்ளே சேர்த்து நல்லா மெதுவாக பொரிய விட்ருங்க. நம்ம கடலையை போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் ஆனோடனே இந்த நிறைய சலசலப்பெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா அடங்கின உடனே இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்த உடனே எல்லா கடலையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். எண்ணெய்க்கு தகுந்தாப்புல எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ எண்ணெய் ஊற்றி நிறையா போட்டு எடுக்கணும் கிடையாது. வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதையும் 2வது ரவுண்டையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பக்காவான முறையில் இனிப்பு கடலை பருப்பு பக்கோடா சூப்பராக தயாராகிருக்கு. நம்ம வழக்கமாக காரத்தில் தான் கடலை பக்கோடா சாப்பிட்ருக்கோம். ஆனால் இனிப்பு கடலை பக்கோடா இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் அருமையாக தயாராகிருக்கு. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வந்து அப்படியே மேலே வந்து நல்லா இனிப்பு, உள்ளுக்க அந்த கடலை பருப்போட டேஸ்ட்டு நல்லா மென்று சாப்பிடும்போது நல்லா முறு நல்லா அருமையாக இருக்குது. இதே போல் இதே சுவையில் நீங்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சூப்பராக செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்தன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.